Garisa, Garisa, Pama Pama Garisa. அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். தம்பிக்குட்டிக்கு என்ன பேர்? ஆ விலங்கில் திசான் அல்ல கிசானா? கிசான் சவுண்டாக கதைக்கணும். என்ன கேட்கல, எனக்கு கொஞ்சம் காது கேட்குற கொஞ்சம் குறைவு. என்ன பேர் பிள்ளைக்கு? கிசான். ஓகே, இன்றைய கிசாந்துக்கு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? பிறந்தநாளா? எத்தனையாவது பிறந்தநாள்? 7வது பிறந்தநாள். சவுண்டாக கதைக்கணும். ரைட், 7வது பிறந்தநாள். இன்றைக்கு வந்து கிசானுக்கு வந்து 7வது பிறந்தநாள்னு சொல்லி அவங்களோட வீட்டில் வந்து நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நிறைய கிஃப்ட்டுகள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். சரிதானே? இந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் ஜார் தந்துன்னு நீங்கள் சொல்லணும் கட்டாயம். சரிதானே? அம்மாட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா யார் இதை தந்தேன்னு சொல்லி அம்மாட்ட கேட்கக்கூடாது. அம்மாவாகவும் இருக்கலாம், அல்ல இங்கே வந்திருக்கிற மாமாக்களாகவும் இருக்கலாம். சரிதானே? சரி, பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஐசிங் கேக் கொண்டு தந்துருக்குறாங்க. வேண்டிக்கொள்ளுங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கிசான்னு சொல்லி தந்துருக்குறாங்க. வேணுங்க அப்படி கையில் வேணுங்க. ராய், அப்படியே வைங்க. நல்லா இருக்கா? ஷர்ட்டின் கலருக்கு கேக் வந்துருக்கு போகிறோம். அப்படியா? போட்டிருக்கிற ஷர்ட்டின் கலருக்கு வந்திருக்கு. அப்படியா? கிசான். சரி, ஓகே. உங்களுக்கு அடுத்த சாக்லேட் கொண்டு தந்துருக்குறாங்க. சாக்லேட் விருப்பமா? சாக்லேட் விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. விருப்பமா சாக்லேட்? என்ன எனக்கு சவுண்ட் கேட்கல, விளங்கல. வாயத்திலிருந்து கதைக்கணும். ஓ மண்டு சொல்லணும் பெருசா. என்ன? சரி, ஓகே. இந்த சாக்லேட்டை வேண்டிக் கொள்ளுங்க. ஓகே, பிள்ளைக்கு சாக்லேட் தந்துருக்குறாங்க, கேக் தந்துருக்குறாங்க. சரி, பாப்போம் யார் இதை தந்துருப்பாங்க. அப்பா எங்கே இருக்கிறார்? விளங்கல. லண்டனில் இருக்கிறாரா? அப்படியா? அப்பாவா? சரி, அம்மா தெரியலையா? பார்த்துக்கொண்டு இருக்கிறா. அம்மா பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியலையா? கிஃப்ட் எல்லாம் அம்மா தெரியலையா? பிள்ளைக்கு அம்மா தெரியலையா? ஏன் அம்மா தெரியல? அப்பா மட்டுமா தருவேன்? பிள்ளைல அம்மா பாசம் இல்லையா? அம்மா பாசமா? அப்போ அம்மா தந்துருக்கலாம் தானே, ஏன் அப்பா மட்டும் சொல்கிறீங்க? சரி, ஓகே. இன்னும் கிஃப்ட் இருக்குது. அவங்களோட அப்பப்பா தர மாட்டாரா? அப்பப்பா தர மாட்டாரா? சித்தப்பா இருக்கிறாங்க, சித்தி இருக்கிறாங்களா? சித்தி இல்லையா? இதில் இருக்கிற இந்த மாமா தர மாட்டாரா? இந்த மாமா இந்த இதில் நீ நிற்கிற தருவாரா? அப்போ நீங்கள் சொல்லல அவரை. சரி, நீங்கள் அப்பாவை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 2 பேரை தான் சொல்லலாம். சரிதானே? இதில் நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் பிள்ளையாக நீங்கள் விட சொன்னால், நீங்கள் தவறான விட சொன்னால் உங்களுக்கு என்ன பாட்டு படிப்பீங்களா? பனிஷ்மெண்ட். அப்போ பாட்டு படிக்க மாட்டீங்களா? என்ன சொல்கிறீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? அதுக்கும் ஆட மாட்டீங்களா? தோப்புக்கரணம் போடுவீங்களா? அதுவும் இல்லையா? என்ன இது கிசான்? சரி, ஓகே. கிசாந்துக்கு இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்ன கிஃப்ட் தந்துருக்குறாங்கன்னு. அப்போ என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரலாம்? இந்த தவளைப்பாய்ச்சல் அதுவும் செய்ய மாட்டீங்களா? அப்போ அம்மாவுக்கு என்ன செய்கிற? அம்மாட்ட கேட்போமா? இல்லை அம்மா பனிஷ்மெண்ட் செய்வாவா உங்களுக்காக? ஓமா. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. ரைட், அதையும் கொடுங்க. ஓகே, 10 கையாலையும் வேண்டாம். ரைட், என்ன இருக்கும் இதுக்குள்ளே சொல்லுங்க. இன்னும் கிஃப்ட் இருக்குது. ஒவ்வொன்றா கொடுங்க. வா. ரைட், அடுத்தது அதையும் கொடுங்க. ரைட், 10 கையாலையும் வேண்டாம். ரைட், அது அடுத்த மற்ற கிஃப்ட். ரைட், அவ்வளோ காணும் இப்போதைக்கு. ரைட், என்ன பெரிய நிறைய கிஃப்ட் எல்லாம் வேண்டியாச்சு, வச்சாச்சு. ஆனால் அப்பா இல்லையே. உங்களோட அப்பா தெரியல. என்ன சொல்றீங்க? உண்மையையும் கூட அப்பாவே தெரியல. இதில் நிற்கிறவங்க ஒருத்தங்கெல்லாம் தந்துருக்குறாங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம் யார் தந்துருப்பாங்க. இங்கெல்லாம் பாடுபடுது. சித்தியா? அக்காவா? சரி, யார் தந்துருப்பாங்க? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. இவரா? என்ன பேர் இவருக்கு? என்ன பேர்? சசி அண்ணாவா? வசி அண்ணாவா? பெருசா சொல்லணும், எனக்கு காது கேட்குறேன் சொன்னேன். வசி அண்ணா. சரி, ஓகே, பார்ப்போம். ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, வசி அண்ணா. ரைட், ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். யாரை கூப்பிடுவோம்? பிள்ளைக்கு ஓப்பன் பண்ணி தர யாரை கூப்பிடுவோம்? அம்மாவை கூப்பிடுவோம். அம்மா. ரைட், அம்மா வாங்க. பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ரைட். ஆமாம், இப்போ ரைட். அப்பாவை சொல்லியாச்சு, அப்பா இல்லையேன்னு சொல்லிட்டேன். அடுத்தது இந்த வசி அண்ணாவை சொல்லிட்டீங்க. நான் சொல்கிறேன் வசி அண்ணாவும் இல்லையேன்னு சொல்லிட்டேன். வசி அண்ணாவும் இல்லை. வேறு யார் சொல்லுங்க? ஷுவர் அப்பா தான்.
சரி பாப்போம். இன்றைக்கு எல்லாம் டான்ஸ் ஒன்று ஆடுறது. இன்னைக்கு வசி அண்ணாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். இங்கே நிற்கிற வந்திருக்காங்க மாமாக்கள் எல்லாம் அவங்களோட சேர்ந்து ஒரு டான்ஸா. ரைட், அப்படி எடுங்க பாப்போம். ஓகே, பிள்ளைக்கு ஒரு பேக் ஒன்று தந்து வைக்கணும். இப்படி இங்கே சைட்டில் வைங்க, இங்கே வைங்க. ரைட், அடுத்ததை ஓப்பன் பண்ணுவோம். அடுத்த கிஃப்ட் உடுப்பு. சரி, ஓகே. அப்போ பிள்ளைக்கு அம்மா ஒன்றும் வேண்டி தர மாட்டாவா? வேண்டி அப்போ அம்மாவும் சொல்லலையே நீங்கள். அப்போ இண்டையிலேருந்து சாப்பாடு இல்லை. இண்டையிலேருந்து சாப்பாடு இல்லை ஆளுக்கு. சரி, நல்ல சூப்பரான உடுப்பேன. டெனிமும் பிளாக் ஜீன்ஸ் சூப்பர். அந்த மாதிரி செலெக்ஷன். ஓகே, இன்னும் கிஃப்ட் இருக்குது அடுத்தது. ரைட், எல்லாம் வேண்டி வைப்படுது. யாரையோ பார்ப்படுது. அதுக்குள்ள லெட்டி யார? சித்தப்பாவே? அப்போ மாமாவா? அப்போ சரி, பார்க்கலாமா? சரி, இப்போ எல்லாரும் கிஃப்டோட வாரீங்களா? இப்போ சொன்னாங்க எல்லாரும் கிஃப்டோட வாங்கவா? தம்பி சொன்ன எல்லாரும் வந்து கிஃப்டோட வரணும். இப்போ முன்னுக்கு சூப்பர் ஷூ ஒன்று தந்துருக்குறாங்க. அட்டகாசமான ஷூ, அழகான ஷூ ஒன்று. நல்லா இருக்கா? எல்லாம் பிடிச்சு கொண்டுதா? சரி, இப்போ இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அது கீழே இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதையும் கொடுங்க ஒருக்கா தம்பிகிட்ட. சரி, ஓகே. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? உங்களோட என்ன கெஸ் பண்ணுங்க. என்ன இருக்கும் இதுக்குள்ளே? சும்மா வேண்டி கிளிக்கிலாம் பாருங்கலாம். பாரமே இல்லை. என்ன இருக்கும்? சில நேரம் உள்ளுக்கு ஒன்றும் இருக்காது. என்ன சமம்? என்ன இருக்குன்னு கேளுங்க. என்ன இருக்கும்? சும்மா தந்துருப்பாங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அம்மாட்ட கொடுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரி, இதுக்குள்ள நீங்கள் சொல்லாட்டிக்கு யாருக்கு கொடுப்போம்? இந்த இதுக்குள்ள ஏதாவது இருந்தால் யாருக்கு கொடுப்போம்? அம்மாக்கு இல்லையா? அம்மாக்கு இல்லையா? அவங்களுக்கு கடவுளுக்காகவே. சரி பாப்பா, அவருக்கு கொடுப்போம். எனக்கு தாரீங்களா? எனக்கும் இல்லையா? சரியா போச்சு. அப்படியே ஒன்றுலாம் பாசம். அது என்ன அப்படி? அப்படியா? பார்க்குறாங்க என்ன கடுமையாக எல்லாம் பேக் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அப்படியே கடுமையாக. ரைட், உங்களுக்கு எடுங்க. அடுக்கிறார் சிரிச்சு எடுபடுது. என்ன சாமான்? என்ன இருக்கும்? எல்லாம் கடுமையாக தான். உடைச்சு பார்க்கணும். கதைக்கணும். எனக்கு சவுண்டு விளங்குது இல்லை. நான் நிஜம் நல்லா கதைக்குமா? சவுண்டு விளங்கு பெருசாக கதைக்கணும். ஓப்பன் பண்ணு. அதெல்லாம் சும்மா இல்லை, லேசான காரியம் இல்லை. அதெல்லாம் என்ன ஒரு அங்கேயும் ஓட்டி இருக்கு. அங்கேயும் ஓட்டி இருக்கு. ரைட், என்னண்டு? ஓகே, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள என்ன வேணும் பாருங்க. அதே என்ன சாமான்? என்ன ரகசியமா விளங்கல? சங்கிலியா? தூக்கி காட்டுங்க. ஒட்டே பெரிய ஒரு நீட்டு சங்கிலியா இருக்கு. நீட்டு சங்கிலியா? ரைட். யார் தந்துருப்பாங்க? அப்பா தான். சுவர் அப்பா தான். அம்மா இல்லை. அம்மா தர மாட்டாவா? சரி, அம்மாவை கொண்டு போடுங்க. சரி, அவனை தான் காட்டுங்க. சரி, பிள்ளை அப்பாவை சொன்னது. ரைட், பிள்ளை அம்மா வந்து பிள்ளைக்கு போட்டு விடுறாங்களே. ஓகே, அந்த கிஃப்ட் என்ன தந்தது? அம்மா தானே தந்தது. அம்மா இல்லை, அப்பா தான். அப்படியா? சரி, நான் சொல்கிறேன் யாருன்னு சொல்லி சொன்னா இந்த கிஃப்ட்டு யார் தந்திருப்பாங்க? அப்பா.
சட்டியாக போச்சு. அப்போ இன்னொரு கிஃப்ட் உண்டு, அதையும் கொடு. ஓகே, அதையும் ஓப்பன் பண்ணுங்க. ஸ்கூலு ரைட். ஓகே, அப்படியே தம்பி அப்படியே பிடிங்கப்பா. அப்படி இல்லை கீழே இதில் மூளையோட வச்சுட்டு ஸ்டாண்ட் பண்ணிட்டு. சரி, ஓகே. அதை பார்த்தீங்களா? நீங்களாண்ணா இடுப்பில் கை வச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்களாண்ணே? சரி, ஓகே. யார் தந்ததுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக கேட்போம். யார் தந்தது? அப்பா. நான் சொல்கிறேன்னா அப்பா இல்லையா? சரி, இந்த கிஃப்ட்டு யார் தந்தேன்டா? சரியா சொல்லுவோமா? ஓகே, அம்மா தானே தந்தவங்க. அம்மா தானே தந்தவங்க. இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அம்மா தானே தந்தவங்க. ஓமா, இப்போ அம்மான்ட்டு சொல்கிறீங்களே. சரி, ஓகே. இந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்தேன்டா? பிள்ளைண்ட அப்பாவும் அம்மாவும் தந்தவங்க. ஓகேயா? கைதட்டி விடுங்கோ. சந்தோஷமா எல்லாரும் கைதட்டி விடுங்கோ. ரைட். இன்றைக்கி வந்து எங்களோட கிசானுக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லி இன்றைக்கி வந்து இந்த பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடும் நிமிடம் புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ் மூலமாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஓகே, கிசாந்துக்கு வந்து இறைவனுடைய நல்லாசிகளை எப்போயுமே கிடைச்சிட்டு இருக்கணும். ஓகே, என்ன மாதிரி அழுக வருதா? என்ன இது? பிள்ளைக்கு அப்பா குட்டி தூரத்தில் இருந்தாலும் கிசாந்துக்கு வந்து இந்த பிறந்தநாளை வடிவாக கொண்டாடணும்னு சொல்லி இந்த மாமாக்களை எல்லாம் அனுப்பி ஏன்னா பிள்ளைக்கு அம்மாவை கொண்டு சங்கிலி எல்லாம் முடிப்பிச்சு பிள்ளைக்கு எல்லாம் தந்துருக்குறாங்க. சங்கிலி கேட்டுனீங்களா? அப்பா கேட்டுனீங்களா? சங்கிலியை பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் சொல்லி சரி, பிள்ளைக்கு வந்து அப்பா வந்து பெரிய ஒரு சங்கிலி ஒன்று செய்து தந்துருக்குறாங்க. சந்தோஷம் தானே? சரி, பிள்ளைங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சொல்கிறீங்க? அம்மாவை கூப்பிடுங்க. அம்மாவை கூப்பிடுவார். அப்பாவோட கொடுங்க. சரி, ஓகே. விஷ் பண்ணி என்ன வெக்கம் வருதோ? ரைட், ஓகே. எப்பவுமே பிள்ளைக்கு அம்மா குட்டி வந்து பக்கத்துலேயே இருந்தேன்னு பிள்ளைக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரது அம்மா தான். ஓகே, அப்பா எல்லாமே பிள்ளைக்கு வந்து செய்யணும், பிள்ளை கவலைப்படக்கூடாது என்று சொல்லி செய்திருக்கிறாங்க. ஓகே, அப்பா எப்போவுமே நல்லா இருக்கணும், ஒரு நல்ல நிலை அவருக்கு வந்து அங்கே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணணுமே, கடவுள்கிட்ட பண்ணார நீங்கள் அப்பாவுக்கா. சரி, ஓகே. வெகு சீக்கிரம் எல்லாம் கிடைச்சி அப்பாவோட கிட்ட போகணுமே என்று சொல்லி நாங்கள் இறைவனிடத்தில் வந்து பிரார்த்தித்து கொள்கிறோம். ஓகே, இந்த பிறந்தநாளில் அடுத்த ஆண்டு இன்னைக்கு சாந்தனுடைய பிறந்தநாள் வந்து அப்பாவோடு அங்கே அம்மாவும் பிள்ளையும் என்ன போய் கொண்டாடலாம். ஓகேயா? ஓகேயா? சரி, பிள்ளைக்கு ஒரு கவிதை ஒன்று இருக்குது, அது ஒரு பார்ப்போம். ஓகே என்ன? சரி, அப்பா ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறார் பிள்ளைக்கு வாசிக்க சொல்லி. கிசான் குட்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புன்னகை புதுப்பிக்கும் புதிரானவன், என் புண்ணிய பலனின் புகழானவன், புதுமைகள் செய்யும் திறனானவன், எம் தினம் எல்லாம் நெகிழும் நிலை தந்தவன், மகனென மனதில் விதையானவன், எம் மகிழ்வின் எல்லை அவனென கதிரானவன், நடை தொனியில் விழி அசைப்பானவன், எம் இதயத்தின் கவி கிசான் ஆனவன், உள்ளம் என்னும் ஊஞ்சலில் ஆடுகின்றவன், எம் உரிமைகளுக்கு உயிர் கொடுத்தவன் இவன், உருவமில்லா எண்ணங்களுக்கு உரு தந்தவன் இவன், எம் உன்னத உணர்வின் உயிரானவன் இவன், கவி வடித்த கிசான் ஆனவன், எம் கனவுகளின் கருவானவன், கண் சிரிக்கும் கலையானவன், எம் கற்பனைக்குள்ளே கவியானவன், உயிர் மறையில் பயிரானவன், எம் உயிருயிர்க்க உறவானவன், உளம் நிறைந்த மகிழ்வானவன், எம் உலகமென உருவானவன் கிசான், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அப்பா ஒரு சின்ன கவிதை ஒன்றை தந்திருக்கிறாங்க. ஓகே, மீண்டும் உங்களோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறீங்க? தேங்க்ஸ் சொல்கிறீங்க. ஓகே, அவ்வளோதானா? வேறு நம்ம அப்பாவுக்கு சொல்கிறீங்களா? அப்பாவுக்கு சொல்லுங்க. அப்பா நீங்கள் இதெல்லாம் தந்ததுக்கு நன்றி. கதைங்க சொல்லுங்க. ரைட், அப்பாவுக்கு சொல்லுங்க. அப்பாவுக்கு சொல்லுங்க. நான் அப்பா மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படில சொல்லுமா? அடுத்த பிறந்த நாளுக்கு இடையில் அப்பாட்ட போய் சேரணுமே. ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகேயா? சரி. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி
சுவாசம் என் மூச்சில் சேருதே उभयकुशल चिरजीवन प्रसुत भरित मञ्जुलतर शृङ्गारे सञ्चारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बान्धव्ये माङ्गल्ये मम तव सति समदश शत मुद मन शुभ सुमन लयिव सुसुत सहित दामं विरह रहित भावम् आनन्द भोगम् आजीवकालं पाशानुबन्धं कालानुकालं दैवानुकूलं काव्यार्थ सिद्धिं कामये விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும் மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும் முடியாத பார்வை நீ வீச வேண்டும் முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும் இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும் ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்று நான் வாழ வேண்டும்